அன்பான பண்பான ஜீவர்களே, சென்ற 2ஆம் அத்தியாயத்தில் சாங்கிய யோகத்தில் ஆத்ம தத்துவ உபதேசம் அதிகமாகவும் ஞான யோக உபதேசம் அதைவிட குறைவாகவும் விளக்கப்பட்டது என பார்த்தோம். 3வது அத்தியாயமான கர்மயோகத்தில் கர்மயோகத்தை பற்றி பகவான் விளக்குகிறார். அர்ஜுனனுக்கு செய்த உபதேசமாகையால் போர் செய்ய மறுத்த அர்ஜுனனுக்கு அவனுடைய வர்ணாசிரமப்படி போர் தொழிலை செய்ய வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த கர்மயோகம் சொல்லப்பட்டுள்ளது. அதையே நாம் நமக்குரிய உபதேசமாகவும் கொண்டு அவரவர் வர்ணாசிரமத்திற்கு ஏற்றபடி அவரவர் கர்மத்தை செய்ய வேண்டும் என்பதே இந்த 3வது அத்தியாயத்தின் முக்கிய நோக்கம். நாம் சென்ற அத்தியாயத்தில் பிரம்மம் என்றால் என்ன, ஈஸ்வரன் யார், பிரபஞ்சம் எது, மாயை என்றால் என்ன, இவற்றிற்கிடையே உள்ள சம்பந்தம் என்ன, நான் யார், எங்கிருந்து வந்தேன், நான் செய்ய வேண்டியது என்ன, என்ன செய்து கொண்டிருக்கிறேன் முதலிய விஷயங்களை பற்றிய உண்மை அறிவு இல்லாமல் இருப்பதே மோகம் என்று நாம் அறிந்தோம். பிரம்மம் என்றால் பகவான். ஈஸ்வரன் யார்? பகவானே ஈஸ்வரன். பிரபஞ்சம் என்பது இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் அனைத்தின் சேர்க்கைதான் பிரபஞ்சம். அடுத்ததாக மாயை. மாயை என்றால் என்ன? சத்வ ரஜோ குணங்களின் விரிவால் ஏற்பட்ட 23 தத்துவங்களின் தொகுப்பு இந்த சரீரம் என்பதை நாம் மறந்து முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது ஆன்மா, ஆன்மா வேறு உடல் வேறு என்று அறியாமல் இருப்பது மாயை. அதுதான் மாயை. அதாவது சத்வ ரஜோ தமோ ரஜோ குணங்களின் விரிவால் ஏற்பட்ட 23 தத்துவங்களின் தொகுப்பு இந்த சரீரம் என்பதை உணர மறந்து முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது ஆன்மா, ஆன்மா வேறு உடல் வேறு என்று அறியாதிருப்பது மாயை என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் இறைவனது ஆணையினால் பிரம்மாவின் படைப்பு தொழில் மூலம் இந்த பிரபஞ்சத்திற்கு வந்தோம். பூர்வ ஜென்ம கர்மாவை அனுபவிக்கும் பொருட்டு வந்தோம். இறுதியில் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஒன்றுவதே இப்பிறப்பின் நோக்கு என்பதையெல்லாம் நாம் சென்ற அத்தியாய கேள்விகளுக்கு பதிலாக முதலில் அதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். முக்குணங்களான சத்துவ ரஜோ தமோ குணங்களின் அடிப்படையில் மனம், புத்தி, அகங்காரம் செயல்படுகிறது. ஐம்பெரும் பூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஐம்புலன்களான கண், காது, மூக்கு, வாய், மெய் என்பனவும், புலன் நுகர் பொருட்களான கண் பார்த்தல், காது கேட்டல், மூக்கு நுகர்தல், வாய் சுவைத்தல், மெய் தொடுதல் தொடுதிறன் போன்ற உடன்திறன்கள். இவை தவிர 5 வகை செயல்கள்: கை பொருளை பற்றுவது, கால் நடப்பது, புட்டம் மலம் மூத்திரம் வெளிப்படுதல், ஆண் பெண் குறிகள் ஆகிய 5 என்ற 23 தத்துவங்களும் சேர்ந்ததே இந்த சரீரம். இதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். இந்த 23 தத்துவங்களுக்கு மூல காரணம் முக்குணங்கள் தான். ஆனால் இதை ஆன்மாவோடு சம்பந்தப்படுத்தி நான் எனது என்ற அகங்கார மமகாரத்தால் மோகம் ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்று பந்தத்தில் சுழல்கிறோம். சம்சார சாகர சக்கரத்தில் உழல்கிறோம். ஆக மனம், புத்தி, அகங்காரம் 3 ஆயிற்றா? 5 புலன்கள், அடுத்து 5 பூதங்கள், அடுத்து 5 புலனுகர் பொருட்கள், அடுத்து 5 செயல்கள். ஆக 23 தத்துவ தொகுப்பானது தான் சரீரம் என்பதை நாம் உணர வேண்டும். முக்குணங்களுக்கும் ஆன்மாவுக்கும் கண்டிப்பாக தொடர்பே இல்லை. முக்குணங்களின் விரிவு 23 தத்துவ தொகுப்புத்தான். ஆன்மா வேறு உடல் வேறு என்பதை உணர்வதுதான் இப்பிறப்பின் முக்கிய நோக்கம். பரமாத்மாவை அடைய வேண்டும் என்று சாதனை புரிபவன் சாத்வீகன். உலகியல் சுகங்களுக்காக அதை அடைவதற்கான உபாயங்கள் கர்மங்களில் ஈடுபடுபவர் தாமசர். பரமாத்மாவை அடைய எண்ணுபவன் சுயநலம் பாராட்டாமல் அவரவருக்கு விதிக்கப்பட்ட வர்ணாசிரமங்களுக்கு ஏற்றவாறு அவரவர் கர்மத்தை பற்றற்று செய்ய வேண்டும். புலன்களை வெளித்தோற்றத்தில் அடக்கிவிட்டு புலனுகர் பொருட்களை மனதினால் நினைப்பவன் பொய் நடத்தை உள்ளவன். ஆஷாட பூதி.
பயனில் விருப்பமில்லாமல் கடமைகளை ஆற்றுபவன் யோகி. செயல்களில் ஈடுபட்டு கொண்டே புலன்களை தன் வசத்தில் வைத்திருப்பவன் யோகி. முந்தைய பிறப்புகளில் செய்த பாவ புண்ணிய கர்மம்தான் பிராரப்த கர்மம் எனப்படுகிறது. முந்தைய பிறப்பு கர்ம பலன்களை அனுபவிக்கவே பல்வேறு பிறவிகள் ஏற்படுகின்றன. இப்பிறவியில் செய்யும் பாவ புண்ணியம் நமக்கு இந்த பிறவியில் கர்மங்களை உண்டு பண்ணாது. மற்ற பிறவிகளில் நாம் ஆற்றப்பட்ட செயல்கள்தான் திரும்ப திரும்ப பிறக்கும் பந்தத்திற்கு காரணம். பிரஜாபதி பிரம்மா படைப்பின் துவக்கத்தில் நீங்கள் வேள்விகள் மூலம் பல்கி பெருகுங்கள், அவ்வேள்விகள் உங்களுக்கு வேண்டுவனவற்றை தரும் என்கிறார். எனவே மனிதன் படைப்பின் துவக்கத்திலிருந்து 5 பேர்களை வேள்விகள் மூலம் திருப்திப்படுத்துகிறான். அவர்கள் யாரெனில் தேவதைகள், அகில உலகத்திற்கு வேண்டிய போகங்களை தருபவர்கள். 2வது ரிஷிகள், ரிஷிகளும் மகரிஷிகளும் எல்லோருக்கும் ஞானம் வழங்குபவர்கள். பித்ருக்கள், சந்ததிகளை வளர்த்தி பேணி நமக்கு நலம் செய்பவர்கள். மனிதர்கள், தம் கடமைகளை ஆற்றுவதன் மூலம் சேவை புரிபவர்கள். பிராணிகள், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் எல்லாருக்கும் சுக சாதனங்களை தந்து தம்மை அர்ப்பணிக்கின்றன. இந்த 5வரில் மனிதனுக்குத்தான் எல்லோரையும் பேணி காக்கும் பொறுப்பு உள்ளது. தேவதைகள், ரிஷிகள், பித்ருக்கள், பிராணிகள் மூலமாகத்தான் தனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் மனிதன் பெறுகிறான். அதனால் 5வருக்கும் ஹோமம், யாகம், தானம், தவம், வாழ்க்கை போன்ற வேள்விகள் செய்து 5வருக்கும் தக்கபடி பங்களித்துவிட்டு எஞ்சியதை உண்ண வேண்டும். மனிதர்களால் திருப்திப்படுத்தப்பட்ட 5வரும் இஷ்ட போகங்களை மனிதருக்கு அளிக்கிறார்கள். வேள்விகளை செய்யாமல் உண்பவர்கள் திருடர்களே, வேள்வியில் எஞ்சியதை உண்பவர்களே சான்றோர்கள். மற்றவர்கள் பாவத்தை உண்கிறார்கள். வேள்வி புரிவதை நிறுத்திவிட்டால் மழை பொழியவே செய்யாது. அப்படியானால் வேள்வி புரியாத இடங்களிலும் மழை பெய்கிறதே என்ற சந்தேகம் எழலாம். ஆனால் அங்கேயும் வேள்விகள் அல்லாத பெயரில் நற்காரியங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும் என்ற அளவிலே நிறைவு செய்து அடுத்த விளக்கத்தில் மீதியை காண்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.